36 வயதினிலே படம் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி லைஃப்பில் திடீர்னு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மொமெண்ட்டு, அதுலேருந்து நான் ஒரு வேறு பர்சனாலிட்டியாக மாறிடுவேன், லைஃப்பில் நான் இதுக்கப்புறம் சக்ஸஸ் தான் பார்க்க போகிறேன் அப்படி இப்படின்னு நீங்களுமே அந்த ஒரு மொமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா? அப்படி ஒரு மொமெண்ட் நமக்கு லைஃப்லலாம் டக்குன்னு வராதுங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டெய்லியுமே நம்மளை கடந்து போயிட்டுருக்கு. ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம டேப் பண்ணணும், ஏதாவது ஒரு வழியை நம்ம திறந்து விடணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களோட கனவுகள் நினைவாகும். நீங்கள் அதை ஒரு கரெக்டான டெசிஷன் எடுத்து கரெக்டான பாதையை நோக்கி போயிட்டீங்கன்னா போதும். அப்படி ஒரு நாள் நான் எடுத்த டெசிஷன் தான் 29 வயசில் நான் மாஸ்டர்ஸ் டிகிரி காலேஜ் போய் படிக்கணும்னு முடிவு பண்ணது. ஸோ நான் மாஸ்டர்ஸ் இன் சைக்கோதெரப்பி அண்ட் கவுன்சிலிங் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ அதை நான் டைரெக்டாக கிளாஸஸ்க்கும் போயிட்டு ஆன்லைன் கிளாஸஸும் இருந்துச்சு. அது ரொம்ப ஒரு கஷ்டமான கோர்ஸ் தான், 2 வருஷ டிகிரி. ஆனாலும் நான் அதை முடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். எனக்கு பிஹெச்டியும் படிக்கணும், மேலும் மேலும் நிறையா படிக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஆசை. பட் இதுக்கு நம்மளுடைய கல்யாணம், நம்ம குழந்தை, நம்ம வேலை, இது எதுவுமே தடங்களாக இருக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணதுக்கப்புறமா இதுக்கு நான் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போட்டு நிறைய பேரோட சப்போர்ட்டோட, ஃபேமிலி, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே சப்போர்ட் பண்ணதுனால இதை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தேன். சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தது மட்டும் இல்லாமல் கூட நான் ஒரு கோல்டு மெடலும் வாங்கியிருக்கேன் அப்படின்றது கடவுள் எனக்கு கொடுத்த அந்த பரிசு. ஸோ நான் ஜஸ்ட் என்னோடய ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன், எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல். பட் ஃபைனலி நான் தான் ஃபஸ்ட் ரேங்க் ஹோல்டர் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. இந்த ஒரு சக்ஸஸை நான் உங்கள் எல்லாருக்காகவும் சமர்ப்பிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் கொடுத்த சப்போர்ட், லவ், ஆறுதல், அரவணைப்பு, இது எல்லாமே எனக்கு ரொம்ப 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 ஒரு பிளெஸ்ஸிங்காக இருந்துச்சு. ஸோ இதுலேருந்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, எனக்கு இது ஈஸியான ஒரு ப்ராசஸாக இல்லை. தீக்ஷித் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தார், அவரை படிக்க வைக்க வேண்டியது இருந்தது, ஃபேமிலி, ஹஸ்பண்டை கேர் பண்ணிக்க வேண்டியது இருந்தது, அம்மா அப்பா, இதை தாண்டி என்னோடய ஒர்க், இது எல்லாத்தையும் தாண்டி நான் இதை படிக்கணும் அப்படின்னா இதுக்கு நிறைய பிளானிங், நிறைய சாக்ரிஃபைசஸ் எல்லாமே பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ எப்போ வேணாலும் உங்களோட கனவுகளுக்கு நோக்கி நீங்கள் ஓடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இதை ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் எடுத்துக்கோங்க, ஒரு மோட்டிவேஷனாகவும் எடுத்துக்கோங்க. உங்கள் ஒவ்வொருத்தரோட இலக்கை நோக்கி நீங்கள் ஓடுங்க. எப்போ வேணாலும், எந்த ஏஜ்லனாலும், எப்போனாலும் நம்ம அதை பண்ணலாம் அப்படிங்கிறதையுமே நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களை இதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய விஷயங்களை நீங்கள் பண்ணணும்னு நானும் வாழ்த்துறேன், உங்களுக்காக வேண்டிக்கவும் செய்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ.